கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான ஏமாற்றங்கள் என்னால் வந்தது. எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது. உம் கிருபையால் வந்தது. உம் தயவால் வந்தது. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. என்னில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது. உம் கிருபையால் வந்தது. உம் அன்பால் வந்தது. உம் கிருபையால் வந்தது. உம் அன்பால் வந்தது. ஆமென் இயேசுப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களில் உண்டான மாற்றம் எல்லாம் உம்மாலே வந்தது இயேசப்பா. எங்களால் உண்டான ஏமாற்றங்கள் எல்லாம் எங்களாலே வந்தது இயேசப்பா. எங்களில் உண்டான நன்மைகள் ஒவ்வொன்றும் உம்மால் வந்தது இயேசப்பா. எங்களால் உண்டான தீமை எல்லாவற்றையும் நீர் நன்மையாய் மாற்றி தருகிற நல்ல தகப்பன் அல்லவா எங்களுக்கு இருக்கீங்க இயேசப்பா. உமக்கே கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்குள் வாழும் மிகப்பெரிய அதிசயம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 112 அதிகாரம் அதனுடைய 1 மற்றும் 2 வசனங்கள். சங்கீதம் 112 அதனுடைய 1 மற்றும் 2 வசனங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் நாம் நம்முடைய சந்ததிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை சம்பாதித்து வைத்து போகிறோம்? இந்த உலக காரியங்களுக்காய் வீடு, வாசல், சொத்து, சுகம், பொண்ணு, நகை, இது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சம்பாதிக்க வேண்டும் என்று நாள் முழுதும் அதற்காய் ஓடி ஓடி இரவும் பகலாய் உழைத்து குழந்தைகளுக்காய் நாம் சேர்த்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு அதிகமாய் கஷ்டப்பட்டு இரவும் பகலும் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு மாறாய் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கும் பொழுது, அதாவது அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள், அவர் என்னென்ன சொல்லுகிறாரோ அவரை போல மற்றவர்களுக்கு நன்மை செய்து, தீமையானவர்களுக்கும் நன்மை செய்து, இரக்கம் பாராட்டி, மனதுருகி, அன்பு செலுத்தி, நன்மை செய்து, இப்படி கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் அவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் செய்யாமல் இருந்து, எதை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதோ அதையெல்லாம் செய்து நிச்சயாயிருப்பாயாக, பொறாமைப்படாதிருப்பாயாக, இப்படி என்று அவருடைய கட்டளைகளில் நாம் பார்க்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் பேசாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, வேசித்தனம் பண்ணாதிருப்பாயாக, உன் சகோதரனுக்கு விரோதமாய் தீங்கு இணையாதிருப்பாயாக, இப்படி என்று கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து அதில் மிகவும் பிரியப்படுகிற மனுஷன், அதாவது அதை கடைபிடித்து தன் வாழ்க்கையை வாழுகிற மனுஷனுக்கு இந்த உலகத்தில் அவனுடைய வம்சம் என்ன செய்யுமா? ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய சந்ததி பூமியில் பலத்திருக்குமா? என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க அன்பு பிள்ளைகளே. இதற்காய் நாம் விடிய விடிய நைட் ஷிஃப்ட், பகல் ஷிஃப்ட் பார்த்து உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தூங்காமல், சாப்பிடாமல்,
பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஓய்வின்றி உழைக்க வேண்டாம். கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது, உடைய கற்பனைகளில் பிரியமாயிருந்து அதன்படி நடக்கும் பொழுது உடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று. இந்த உலக பிரகார ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும், அதாவது சமாதானம், சந்தோஷம், உலகத்தில் கிடைக்கிற அதிசயங்கள், அற்புதங்களை காட்டிலும் அவர் கொடுக்கிற மிகப்பெரிய சந்தோஷம், சமாதானம், அமைதி, அது எல்லாவற்றையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, 3வது வசனத்தில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் பிரியமாய் இருக்கிற மனுஷனுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்குமா. இதற்காய் அவன் பிரயாசப்பட தேவையே இல்லை, ஓடி ஓடி உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே வழி, கர்த்தருக்கு பயந்து உடைய கட்டளைகளிலும் கற்பனைகளிலும் பிரியமாயிருந்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. வார்த்தையானவர் சத்தியம் உள்ள தேவன். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவருடைய கற்பனைகள்படி நடக்கும் பொழுது நீதிமானுடைய வீட்டில், செம்மையானவருடைய வீட்டில், கர்த்தருடைய கற்பனைகளின் கட்டளைகளும் கை கொள்கிற மனுஷனுடைய வீட்டில் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் தங்கி இருக்குமா. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன செய்வான் என்றால் இறங்கி கடன் கொடுப்பான். உழைத்தாதானே நம்மகிட்ட வீட்டில் பைசா இருக்கும். மற்றவர்கள் கடன் கொடுக்கணும்னா நம்மகிட்ட அதிகமாக இருந்தால் தானே கடன் கொடுக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருந்து நடக்கும் பொழுது இது எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, வேதத்தில் உள்ள வார்த்தைகளை விசுவாசிப்போம், வார்த்தைகளை உட்கொள்வோம், வார்த்தையாய் அந்த வார்த்தையை உயிரை போல நேசிப்போம், உடைய கற்பனைகளின்படி நடப்போம், வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.